பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி பூசல் உச்சத்துக்கு சென்ற நிலையில் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி நேரடியாக வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சமாதான முயற்சியின் ஒரு பகுதிதான் இந்த சந்திப்பு என்று கூறப்படும் நிலையில் 45 நிமிட சந்திப்பில் நடந்தது என்ன? தைலாபுர வட்டார தகவல்களை விரிவாக பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸின் மகள்வழி பேரனான முகுந்தன் கட்சியில் சேர்த்ததால் தொடங்கிய பிரச்சினை ராமதாஸிடமிருந்து கட்சி கை நழுவி போகும் சூழலுக்கு தள்ளிவிடுவதாக கூறப்படுவதால் தைலாபுரமே மிகவும் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னதான் பாமக சீனியர்கள் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அப்பா மகன் இடையேயான மோதலை நிறுத்தி சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சித்தாலும் அவை ஏதும் பலனளிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராமதாசுடனான பிரச்சனையை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று அன்புமணி பனையூர் கூட்டத்தில் பேசியிருந்த நிலையில் ராமதாஸை நேரில் அவர் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பிற்கு மிக முக்கிய பங்கு வகித்தவர்கள் ராமதாஸின் மகள்களாக இருக்கக்கூடிய காந்திமதி மற்றும் கவிதாதான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அன்புமணியை சந்திக்க ராமதாஸ் விரும்பவே இல்லை என்றும் சகோதரிகள் இருவரும் மேற்கொண்ட முயற்சிகளை தொடர்ந்தே அன்புமணியை சந்திக்க ராமதாஸ் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இவர்களை விடவும் தந்தைக்கும் தாத்தாவுக்கும் இடையேயான அதிகாரம் முதல் இப்படியே பெரிதாகிக் கொண்டே போவதால் அன்புமணியின் மகளே நேரடியாக களத்தில் குதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் தாத்தாவிற்கு போன் செய்து பேசிய அன்புமணியின் மகள் ஒருபடியாக அன்புமணி ராமதாஸ் சந்திப்பிற்கு ஒரு முக்கிய நபராக மாறியதாகவும் தைலாபுர தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 45 நிமிடங்கள் நடந்த இந்த சந்திப்பின் போது பாமக நிர்வாகிகள் யாருமே அனுமதிக்கப்படவில்லை என்றும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ராமதாஸ் இல்லத்தில் மூத்த மகள் காந்திமதி ஏற்கனவே இருந்ததாகவும் அப்போது தனது மகளுடன் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்த அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேசியதோடு வன்னியர் சங்க சொத்துகள் குறித்தும் கோரிக்கைகளை முன்வைத்தாராம். பாமகவிற்கு என்று தனியாக சொத்து இல்லாத நிலையில் வன்னியர் சங்கத்தின் சொத்துகளே கட்சிக்கான சொத்தாக உள்ளது. இந்த சொத்துக்கள் ராமதாஸின் கண்ட்ரோலில் உள்ளதால் இவற்றை பங்கு பிரிக்கவே அன்புமணி முனைப்பு காட்டி பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சொத்துகள் குறித்து பேசப்பட்ட பிறகே பாமக விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் பாமகவின் தலைவராகவே தானே நீடிக்கிறேன் என்று அன்புமணி கோரிக்கை வைத்ததாகவும் முகுந்தனுக்கு பாமகவில் முக்கிய பதவி வழங்கவும் விவாதங்கள் நடந்ததாகவும் உள்விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் கூட்டணி குறித்த முடிவு ராமதாஸ் தான் எடுப்பார் என்றும் இதில் அன்புமணி தலையிடக்கூடாதென்றும் ராமதாஸ் தரப்பில் கூறப்பட்டதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. ஆனால் இந்த சந்திப்பில் அக்காவும் தம்பியுமே பேசிக்கொண்டதாகவும் ராமதாஸ் நடப்பதை அனைத்தையும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு மௌனம் காத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காந்திமதி தன்னுடைய மகன் முகுந்தனுக்கு முக்கிய பதவி வேண்டும் என்பதில் குறியாக இருந்ததாகவும் தன்னுடைய மருமகனான பிரதீபனுக்கு இல்லாத உரிமை முகுந்தனுக்கு கிடைக்காது என்று அன்புமணி திட்டவட்டமாக கூறினாராம். இத்தனைக்கும் பிரதீபனும் காந்திமதியின் மகன்தான். அந்த வகையில் தன்னுடைய மருமகனுக்காக அன்புமணியும் தன்னுடைய 3வது மகனாக இருக்கக்கூடிய முகுந்தனுக்காக காந்திமதியும் விவாதித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. ராமதாசும் முகுந்தனுக்கே முன்னுரிமை தருவதால் அன்புமணி அதனை ஒப்புக்கொள்ளாமல் பிடிவாதம் பிடிப்பதாகவும் உள்விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். எனவே இந்த 3 முக்கிய முடிவுகளும் தீர்வு எட்டப்பட்டால்தான் அப்பா மகனிடையேயான மோதல் முடிவுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.